ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இது ரெண்டுமே லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் கருகிடாத பார்த்துக்கோங்க. வெந்தயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். வெந்தயம் கருகிடுச்சுன்னா நம்மளுடைய குழம்பு ரொம்ப கசக்கும். இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் தாராளமாக சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 ரெண்டாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்திக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 6 பூண்டு தோல் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்திட்டு பொன்னிறமாக வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசியறதுக்கோசரம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வணங்குறதுக்கு மட்டும் லைட்டாக சேர்த்திருக்கோம். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது ரெண்டுமே 1 நிமிஷம் வணக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வணங்கின அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வரட்டும். மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்தப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம் வெந்தயம் பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொச்ச அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா கிரேவி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த திக்னஸே போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வெல்லம் ரொம்பவும் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.